السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا أفضل الأنبياء والمرسلين وعلى آله وصحابه وأزواجه وذرياته وأهل بيته وأتباعه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم في الفرقان الحميد: كل نفس ذائقة الموت وإنما توفون أجوركم يوم القيامة فمن زحزح عن النار وأدخل الجنة فقد فاز. صدق الله العلي العظيم. عن عائشة رضي الله تعالى عنها قالت: كان النبي صلى الله عليه وسلم يجتهد في العشر الأواخر ما لا يجتهد في غيره وصدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறையோனாகிய வல்லோன் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனது இறுதி தூதர் ஹாத்தமுன் நபி முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரது வாழ்க்கை வழிமுறைகளை தங்களது வாழ்வின் எல்லா நிலைகளிலும் கடைபிடித்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், நல்லோர்கள், நாதாக்கள், உலகளாவிய முஸ்லிம்கள் குறிப்பாக இந்த ஜும்ஆவுடைய நாளிலே ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வருகை தந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் வல்லோன் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியம் பொருந்திய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சங்கை மிகுந்த ரமதானிய மாதத்தினுடைய 4ஆம் ஜும்ஆ அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ரமதானை 3 பிரிவுகளாக பிரித்து கூறி அதில் 3வது பிரிவில் நாம் ரமதானுடைய கடைசி தருணங்களை நாம் வீற்றிருக்கின்றோம். இன்னும் கொஞ்சம் விரிவாக யோசிப்போம் என்று சொன்னால், அடுத்த ஜும்ஆ ரமதானுடைய கடைசி நோன்பா அல்லது பெருநாளை கொண்டாடிவிட்டு ஜும்ஆவில் நாம் வீற்றிருப்போமா என்பது அல்லாஹ்விற்கு வெளிச்சம். ரமதானுடைய கடைசி தருணங்களில் இந்த சமுதாயம் தனது கடமைகளை முழுமையான முறையில் நிறைவேற்றுவதற்கும், நம் கடமைகளை முழுமையான முறையில் நிறைவேற்றிவிட்டு அல்லாஹ்விடத்திலே அவனது அருளையும் முழுமையான நற்கூலிகளையும் பெறுவதற்குண்டான ஒரு தருணத்தில் இந்த சமுதாயம் வீற்றிருக்கின்றது என்பதை நாம் முதலில் மனதில் பதிய வைத்துக் கொள்வோம். இஸ்லாம் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ரமதானிய காலங்களை முழுக்கவே இந்த சமுதாயத்திற்குண்டான அருள் நிறைந்த பருவத்தின் காலமாக அல்லாஹ்வுடைய முழுமையான அன்பிற்கும் அருளையும் பெறுவதற்குண்டான காலமாக இஸ்லாம் நமக்கு இந்த ரமதானிய மாதங்களை முழுக்க காட்டி கொடுத்திருந்தாலும், அதிலும் ரமதானுடைய கடைசி பகுதி என்பது, ரமதானுடைய கடைசி இறுதி 10 என்பது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த சமுதாயத்திற்கு இன்னும் சற்றே அதிகமாக அமல்களில் முனைப்பை காட்டுவதற்காக, அமல்களின் ஆர்வத்தை ஏற்படுத்துவதற்காக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தனது சஹாபாக்களுக்கும் தனது குடும்பத்தினருக்கும் அப்பேற்பட்ட ஆர்வங்களை ஏற்படுத்தியதாக நம்மால் வரலாறுகளில் காண முடியும். பொதுவாக ஒரு பெரிய நிகழ்ச்சியை நடத்த, ஒரு மாநாடு நடத்த
ஒரு தேர்தல் நடத்த ஒரு நீண்ட கால திட்டம் இருக்கும், குறைந்தபட்சம் ஒரு 6 மாத கால திட்டம். அதற்குண்டான செயல் வடிவங்கள் எல்லாம் செயல்படுத்தி மெல்ல மெல்ல நடைபெற்று கொண்டே இருக்கும். இறுதியில பரப்புரைக்குண்டான ஒரு காலத்தை தருவாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் இருக்கும். எல்லாம் முடிந்து தேர்தல் நெருங்கி வரக்கூடிய ஒரு வேளையில, அந்த பணிகள் எல்லாம் நிறைவடையக்கூடிய ஒரு வேளையில இறுதிக்கட்ட பரபரப்புன்னு இருக்கும். அது எந்த நிகழ்ச்சியாகட்டும், நாம் பெருசா திட்டம் போட்டிருப்போம், எல்லாம் சரியா செஞ்சிருப்போம், யார் யார் அழைக்கணும் எல்லாம் செஞ்சிருப்போம். இருப்பினும் கூட அந்த நிகழ்ச்சி நெருங்குகின்ற பொழுது நமக்கு ஒரு பரபரப்பு தானாகவே வந்துடும். எல்லாம் சரியா செஞ்சிருக்கிறோமா, எல்லாம் கரெக்டாக நம்ம செஞ்சிருக்கிறோம் என்கின்ற ஒரு பரபரப்பு உலகத்தினுடைய காரியங்களில் இயல்பாகவே காணப்படுவதை போன்றுதான் மார்க்கம். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ரமதானுடைய காலங்கள் முழுக்க அதுவும் நல்லோர்கள் எல்லாம் ரமதானிற்கு 6 மாதங்களுக்கு முன்பிருந்த ரமதானை குறித்து ஆசைப்பட்டு துஆ செய்து, இந்த சமுதாயம் குறைந்தபட்சம் 2 மாதங்களுக்கு முன்பிருந்தே அல்லாஹ்விடத்தில் ரமதானை குறித்து அதிகம் துஆ கேட்க வேண்டும், ஆசைப்பட வேண்டும் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்திருந்தாலும், அந்த ரமதானை நாம் அடைந்து ரமதானின் 2 பகுதிகளை நிறைவு செய்திருந்தாலும், ரமதானுடைய கடைசி பரபரப்பு, ரமதானுடைய கடைசி கட்டங்கள் அது இன்னும் கொஞ்சம் அதிக எச்சரிக்கைக்கு உட்படுத்தப்பட்டதாக. காரணம், ரமதானுடைய 20 நோன்புகளில் நாம் அலட்சியமாக விட்ட சில அமல்களும் கூட, நாம் அறியாமல் விட்டுவிட்ட சில அமல்களும் கூட ரமதானுடைய இறுதி பத்தில், ரமதானுடைய கடைசி பகுதிகளில் அந்த அமல்களும் விட்டு படக்கூடாது என்பதற்காக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு ஏற்படுத்திய அறிவுறுத்தல்கள் தான் இந்த ரமதானுடைய கடைசி 10 தினங்கள் என்பது. அண்ணன் பெருமானாருடைய அருமை மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ரமதானிய கடைசி பகுதிகளை, கடைசி 10 தினங்களை எப்படி கழிப்பார்கள், இந்த சமுதாயத்தை, அவர்கள் குடும்பத்தை எப்படி கழிக்க சொன்னார்கள், அண்ணன் பெருமானாருடைய அருமை மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களை இந்த உம்மத்திற்கு அதை சமர்ப்பணம் செய்கின்றார்கள். முதலில் நபிகள் பெருமானாருடைய வாழ்வை குறித்து சொல்லி தர்றாங்க. கானன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஜ்தஹிது ஃபில் அஷ்ரில் அவாகிர் மா லா யஜ்தஹிது ஃபீ கைரிஹி. கல்வி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதானுடைய முந்திய 2 பகுதிகளிலும், முந்திய 20 தினங்களிலும் எந்த அளவிற்கு அமல்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார்களோ, அதனை விட மாலா யஜ்தஹிது ஃபீ கைரிஹி, ரமதானுடைய 20 தினங்களில் செய்யப்படாத பல்வேறு விதமான முயற்சிகளையும், அமல்களுக்குண்டான அதிவேகமான ஆர்வத்தை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஜ்தஹிது ஃபில் அஷ்ரில் அவாகிர், ரமதானுடைய கடைசி பகுதிகளில் அமல்களுக்காக தன்னை அதிகம் அர்ப்பணித்துக் கொள்வார்கள். அண்ணன் பெருமானாருடைய வாழ்வியலை குறித்து அண்ணன் பெருமானாருடைய அருமை மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு இந்த உம்மத்திற்கு அறிவுறுத்தக்கூடிய செய்தி. இது நபிகள் பெருமானாருடைய வாழ்க்கை முறை. அதே ஆயிஷா அம்மையார் தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது தோழர்களோடு, குறிப்பாக தனது குடும்பத்தினர்களோடு அமல்களின் விஷயத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள், எவ்வளவு தூரங்கள் ஆர்வப்படுத்தினார்கள் என்பதையும் அதே ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா தஹலல் அஷ்ர, ரமதானுடைய கடைசி பகுதி வந்துவிட்டால் ஷத்த மிஸரஹு, நபிகள் பெருமானார் தனது கீழங்கியை இறுக கட்டிக் கொள்வார்கள். வஅஹயா லைலஹு, தனது இரவு முழுக்க இபாதத்திலேயே கழிப்பார்கள். அது மட்டுமல்ல, வஅய்கவ அஹ்லஹு,
தனது குடும்பத்தினர்களையும் எழுப்பிவிட்டு, உறங்கிக் கொண்டிருந்தால் பொடுபோக்கில் இருந்தால் அவர்களையும் விழிப்படைய செய்து தனது குடும்பத்தினர்களையும் அமல்களில் ஈடுபடுமாறு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கும் இப்படித்தான் கட்டளை இடுவார்கள், கட்டளை இட்டார்கள். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய இறுதி பகுதிகளை எப்படி கழித்தார்கள், தனது குடும்பத்தினர் எப்படி கழிக்க செய்தார்கள் என்பதையும் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இந்த உம்மத்திற்கு மிக தெளிவாக வெளிப்படையாக சொல்லி காட்டுவாங்க. முஸ்லிம் ஷரீஃப், புகாரி போன்ற கிரந்தங்கள் இந்த ஹதீஸ் இடம்பெறுது. இந்த ஹதீஸிற்கு கீழாக விளக்க உரை எழுதக்கூடிய இமாம்கள் இப்படித்தான் எழுதுகின்றார்கள். இந்த ஹதீஸிற்கு கீழாக விளக்க உரை தரக்கூடிய இமாம்கள் இப்படித்தான் எழுதுறாங்க. நபிகள் பெருமானார் தனது ஆடைகளை இருக்க கட்டிக்கொள்வார்கள், இரவு முழுக்க இபாதத்திலே இருப்பார்கள் என்பதற்குண்டான அர்த்தம் இப்படிதான் சொல்றாங்க. ஆடையை இறுக கட்டிக்கொள்ளுதல் என்பதனுடைய அர்த்தம் தனது மனைவிமார்கள் பக்கம் நெருங்க மாட்டார்கள். வாஹையா லைனஹு என்பதனுடைய நோக்கம் என்பதின் அர்த்தம் முந்தைய 20 தினங்களில் நபிகள் பெருமானார் இபாதத்திலும் இருப்பார்கள், உறக்கத்திலும் ஓய்விலும் இருப்பார்கள். ரமலானுடைய முந்தைய 20 தினங்கள் இபாதத்திலும் கழிப்பார்கள், உறக்கத்திலும் ஓய்விலும் கழிப்பார்கள். ஆனால் ரமலானுடைய பிந்திய 10 என்பது ஓய்விற்குண்டான நேரங்கள் மிக மிக குறைவு. அதிலும் குறிப்பாக இரவு ஓய்வு என்பது நபிகள் பெருமானாருக்கு இந்த 10 தினங்களில் கிடையாது. முந்தைய 20 தினங்களில் இபாதத்தும் உண்டு, ஓய்வும் உண்டு. ஆனால் பிந்தைய 10 தினங்கள் என்பது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு காலங்கள் முழுக்க முழுக்க இபாதத்திற்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொள்வார்கள், தன்னை தயார் செய்து கொள்வார்கள் என்பதுதான் இந்த ஹதீஸுடைய விளக்கம் என்பதாக இந்த ஹதீஸிற்கு கீழாக விளக்கம் எழுதக்கூடிய இமாம்கள் நமக்கு மிக தெளிவாக எடுத்து சொல்கின்றார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சமுதாயம் இங்கு நன்கு தெளிவடைய வேண்டிய ஒரு விஷயம் ஒன்றே ஒன்றுதான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு காரியத்தை வெறுமனே வாய்மொழியாக சொல்லி மட்டும் விட்டிருந்தால் அதனுடைய தன்மை என்பது வேறு. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய கடைசி பகுதிகளை, அதனுடைய பாக்கியங்களை சமுதாயம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நபிகள் பெருமானார் வெறும் வார்த்தைகளாக அல்ல, மாறாக தனது வாழ்வியலாக இந்த உம்மத்திற்கு செயல்படுத்தினாங்க. சமுதாயத்திற்குண்டான பாடம் அதுதான். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினால் வாழும் காலத்திலேயே லியக்ஃபிர லக்கல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக வ மா தஅக்கர், அண்ணன் பெருமானாரின் வாழ்வையில் பாவம் என்பதே கிடையாது. இருப்பினும் கூட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பகிரங்கமாக அறிவிப்பு செய்கிறான், யாரும் அண்ணன் பெருமானாரை பார்த்து விரல் நீட்டிவிடக் கூடாது என்பதற்காக நபியே நாயகமே, அப்படி ஏதேனும் இருந்திருந்தாலும் அது என்னால் மன்னிக்கப்பட்டது. பாவத்தினுடைய அப்பலுக்கற்ற, பாவத்தினுடைய சிறு துளி கூட இல்லாத ஒரு மனிதராக, ஒரு புனிதராக வாழ்ந்து காட்டியவர்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய இறுதி பகுதிகளை இவ்வளவு தூரங்கள் அமல்களில் விழிப்புணர்வோடு கழித்திருப்பார்கள், அவரது குடும்பத்தினர்களை விழிப்புணர்வு அடைய செய்திருப்பார்கள் என்று சொன்னால் சமுதாயத்திற்கு நபிகள் பெருமானார் சொல்ல வரக்கூடிய செய்தி அதுதான். பாவத்திலேயே வாழ்க்கையை கழிக்கக்கூடிய நாம் இந்த ரமலானின் கடைசி பகுதிகளை எவ்வளவு தூரங்கள் அமல்களின் ஆர்வத்தோடும் அதீத முக்கியத்துவத்தோடும் இந்த ரமலானின் கடைசி பகுதிகளை நாம் கழிக்க வேண்டும் என்பது அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது வாழ்க்கையின் மூலமாக இந்த உம்மத்திற்கு உணர்த்தக்கூடிய செய்தி. இன்னைக்கு கண்டிப்பா நம்மள யாரும் இரவு முழுக்க நின்று வழங்குவோமா? உண்மையிலேயே கண்டிப்பா கிடையாது. அப்பேற்பட்ட தியாகில நம்மள யாரும் இல்லை. ஒரு சில இறைநேசர்கள் அல்ஹம்துலில்லாஹ் இரவுல பல மணி நேரங்கள் குர்ஆனை ஓதுவதற்காக ஒதுக்குறாங்க, இபாதத்திற்காக ஒதுக்குறாங்க. அல்லாஹ் பாக்கியம் வழங்கிய சில பேர், பலர்கள்
உண்மையிலேயே அந்த தகுதியை தரத்தை அடையவில்லை என்பதுதான் காலத்தினுடைய கண்கூடான நிதர்சனமான உண்மை. கண்டிப்பாக நம்மாலும் 10 தினங்கள் இரவு முழுக்க விழித்திருந்து வணங்கினா மறுநாள் வேலைக்கு போக முடியாது என்கின்ற உலகத்தின் தேவைகள் உண்டு. குறைந்தபட்சம் இரவு வணக்கங்களை முழுமைப்படுத்தி ஈடுபடுங்கள். குறைந்தபட்சம் தஹஜ்ஜுதின் மீது அலட்சியமாக இருந்தவர்கள் தஹஜ்ஜுதை முழுமைப்படுத்த பாருங்கள். இரவு முழுக்க நம்மால வேண்டாம், ஒரு சில மணித்துளிகள் குர்ஆனை கேட்பதற்கோ குர்ஆனை ஓதுவதற்கோ, அல்லது தஹஜ்ஜுதை இதுவரை இந்த 20 தினங்களில் தொழுதிருக்கிறோம், விட்டு தொழுதிருக்கோம், முறைப்படுத்த முடியல. குறைந்தபட்சம் ரமதானை கடைசி 10 தினங்களிலாவது. காரணம், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தனது வாழ்வியலை இந்த உம்மத்திற்கு அப்படித்தான் அர்ப்பணித்து விட்டு வஃபாத்தா இருக்கிறாங்க. எனவே அண்ணன் பெருமானாருடைய வாழ்வியலை நமக்குண்டான பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய சமுதாயம் குறைந்தபட்சம் அந்த 20 தினங்களில் நம் இடத்தில் எந்த அமல்களை செய்ய முடியவில்லையோ, எந்த அமல்கள் தவறவிடப்பட்டதோ, அந்த அமல்களை இந்த 10 தினங்களிலாவது அல்லாஹ்விற்காக, அல்லாஹ்வின் ரசூல் காட்டி தந்ததற்காக அந்த அமல்களை முழுமைப்படுத்துவதற்குண்டான ஒரு தீவிரத்தை, ஒரு உறுதியை நாம் இன்ஷா அல்லாஹ் எடுத்துக்கொண்டால் அதுவே நமது வாழ்க்கையினுடைய வெற்றிக்குண்டான ஒரு மிகப்பெரிய காரணியாக அமையப்பெறும். அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் சரி, அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்களும் சரி, அதற்கு பிறகு வந்த இமாம்கள், முன்னோடிகளாய் இமாம்களுடைய வாழ்க்கையும் சரி, வரலாறுகள் பதிவு செய்கின்றது. ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வாழ்க்கையை குறித்து, அபூபக்கர் ரலியல்லாஹுடைய மகனார் அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் தாபிஈன்கள், சஹாபாக்கள் காலத்தை அடுத்து வந்த தாபிஈன்கள் கேட்கிறாங்க. காரணம், அவர்கள் அண்ணன் பெருமானாருடைய வாழ்க்கையை கண்கூடா பார்க்கல. முன்னோடிகளான பெருமைக்குரிய சஹாபாக்கள் வாழ்க்கையை கண்கூடா பார்க்கல. எனவே சஹாபாக்கள் வாழ்க்கையை குறித்து, குறிப்பா முதலாம் ஹலீஃபா சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு வாழ்க்கையை குறித்து பிறரிடத்தில் கேட்பதை விட அவரது மகனிடத்தில் கேட்பது உசிதம் என்கின்ற அடிப்படையில் மகன் அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, உங்களது தந்தை ரமலானிய காலங்களை எப்படி வணக்கங்களில் கழிப்பார்கள்? அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு பதில் சொல்றாங்க, கான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு யுஸல்லி ஃபீ ரமலான கஸலாத்திஹி ஃபீ ஸாயிரி ஸனா. ரமலானுடைய இரவு வணக்கங்களை சையதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பிற காலங்களை போன்று எல்லா இபாதத்துகளையும் இரவு வணக்கங்களையும் முழுமையாக நிறைவேற்றுவாங்க என்று சொன்ன அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஃபைதா தகலத்தில் 10 இஜ்தஹத. ஆனால் ரமலானுடைய கடைசி 10 வந்து விட்டால், ரமலான் பிற 21 பிறந்து விட்டால் இஜ்தஹத, இதற்கு முன்னால் செய்த இபாதத்துகளை விட, இதற்கு முன்னால் இபாதத் செய்வதற்கு ஏற்படுத்திக் கொண்ட முயற்சிகளை விட அதிகமாக, அதி தீவிரமாக தன்னை இபாதத்தில் ஈடுபடுத்திக் கொள்வார்கள் என்பது சையதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கையாக இருந்தது. அவருடைய மகனாருடைய அறிவிப்பு. ஹதீஸ்களுடைய வரலாறுகள் இமாம்னா சுஃபியானு சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, அஹப்பு இலைய இதான் தஹல் அஷ்ருல் அவாஹிர் ஐ யதஹஜ்ஜத பில் லைலி வ யஜ்தஹிது ஃபீஹி. ரமலானுடைய பிற 21 கடைசி 10 வந்து விட்டால் எனக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். நான் இரவு வணக்கத்தில் என்னை ஈடுபடுத்திக் கொள்வேன். அவைகளை கடந்து என்னால் என்ன இபாதத்தை செய்ய முடியுமோ அதை செய்து கொண்டே இருப்பேன். அப்படி செய்வது, அந்த ரமலானுடைய கடைசி 10 அடைவது எனக்கு அவ்வளவு பெரிய ஆனந்தத்தை, மகிழ்ச்சியை கொடுக்கும். இது மட்டுமல்ல, இந்த உம்மத்திற்குண்டான வாழ்வியலை, அண்ணன் பெருமானாருடைய வாழ்வியலை வாழ்ந்து காட்டி சென்ற முன்னோடிகளாகிய இமாம்கள், குறிப்பாக முதலில் ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் சையதுனா தமீமுத்தாரி ரலியல்லாஹு அன்ஹு, இமாம் நஹவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் ஹாஃபிஸ் இப்னு ரஜப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அல்லாமா மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி,
ஹம்மாத் இப்னு சலமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, சாபித்துல் பன்னானி, இது போன்ற மேன்மக்கள் சஹாபாக்களும் சஹாபாக்களை அடுத்து வந்த ஹதீஸ்களை வல்லுநருடைய காலகட்டத்தை பேசுறாங்க. இது போன்ற முன்னோடிகள் எல்லாம் ரமலானுடைய கடைசி பத்துக்கு என்ன செய்வாங்க? நாங்க இரவு வணக்கத்திற்கு வருவதற்கு முன்பாக குளித்து விட்டு, குளிச்சா தனி ஒரு உற்சாகம் கிடைக்கும், வாழ்க்கையில குளிச்சா தனி ஒரு உற்சாகம் கிடைக்கும். நாம இபாதத்துக்கு போறோம், கடைசி பத்தியருடைய வணக்கத்திற்கு போறோம். எனவே அனஸ் ரலியல்லாஹு, தமீமுத்தார் ரலியல்லாஹு இவர்களை கடந்து அவர்கள் பின்னால் வந்த இமாம்களும் அந்த இரவு வணக்கத்திற்காக தன்னை உற்சாகப்படுத்திக் கொள்ள வேண்டும். தனக்கு சோம்பல் ஏற்பட்டு விடக்கூடாது, அல்லது பகலின் உழைப்பு, பகலுடைய நோன்பு நம்மை மேலும் சோம்பேறித்தனத்தை தந்துவிடக் கூடாது என்பதற்காக, புத்துணர்ச்சி வேண்டும் என்பதற்காக குளித்துவிட்டு சில இமாம்கள் புத்தாடைகளும் நறுமணங்களும் பூசிக்கொண்டு கடைசி 10 இரவுகளை இபாதத்தில் கழிப்பார்கள். இமாம்களுடைய வரலாறு நமக்கு சொல்லித் தரப்படுகின்றது. புதுவணிக்கு நாம் அப்படித்தானே டயர்டா இருப்போம், ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு போகணும், அறக்க பிறகு இப்படியா குளிச்சுட்டாவது ஒரு நல்ல ஒரு ஆடையை போட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு போவோம். காரணம், வெளியில போறோம், ஃப்ரெஷ்ஷா காட்டணும். இமாம்கள் அல்லாஹை வணங்க செல்கின்றோம், அல்லாஹ் முன்னால் இபாதத்திற்காக செல்கின்றோம். எனவே அங்கு சோம்பேறித்தனம் ஏற்பட்டு விடக்கூடாது. நம்மை எவ்வளவு தூரங்கள் உடல் ரீதியாக ஒரு புத்துணர்வை ஏற்படுத்திக் கொள்ள முடியுமோ அந்த புத்துணர்வை ஏற்படுத்தி கொண்டு செல்வோம் என்பதற்காக குளித்து விட்டு வந்து கடைசி 10 இரவுடைய இரவு வணக்கங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வார்கள் இமாம்கள் என்பது அவருடைய வரலாறு நமக்கு சொல்லித் தரக்கூடிய பாடங்கள். எனவே மேன்மை பொருந்திய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னைக்கெல்லாம் நாமளும் பரபரப்பா இருக்கிறோம். இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு, நாளைக்கு பரபரப்பா இருக்கும். என்ன பரபரப்புங்க? நீ துணி எடுத்துட்டியா? உங்க வீட்டில் எனக்கு எடுத்துன, பிள்ளைகளுக்கு எடுக்கல. நம்முடைய பரபரப்பு எல்லாம் இன்னைக்கு எல்லாம் பெருநாளை கொண்டாட்டத்தில் இருக்கு. ரமலான் நமக்கு முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். ஏன் ஒரு வாரம் தானே, ரமலான் முடிஞ்சிருச்சு. இனி அடுத்த சிந்தனைகள் எல்லாம் பெருநாளுக்கு நான் தயாரிப்பு. புத்தாடைகள் தேவை, சுன்னத், சொல்ல போனால் தவறல்ல. ஆனால் சமுதாயத்தினுடைய பல மக்களிடத்தில் புத்தாடைக்காக ஒரு நாள் முழுக்க செலவழிக்கிறாங்க. காலையில் அவங்க எந்திரிக்கிறதே 11 மணிக்கு தான். வீட்டை விட்டு வெளியே கிளம்பி போனா இரவு தராது முடிகிற தான் வீட்டுக்குள்ள வர்றாங்க. ஒரு நாள் முழுக்க போச்சு, எந்த வணக்கமும் கிடையாது. சிலர்கள் பர்ச்சேஸுக்கு போறோம், டயர்ட் ஆயிரும், நோன்பை விட்டுட்டு போறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். பொய்யல்ல, சமுதாயத்தின் பல மக்களிடத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வு. அல்லாஹ் பாதுகாக்கணும். சமுதாயத்திற்கு எவ்வளவு தூரங்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டாலும் ரமலானின் நோன்புகளை கூட அலட்சியமாக விடக்கூடிய சமுதாயத்தில் தான், அலட்சியமாக விடக்கூடிய போக்குகள் தான் சமுதாயத்தினுடைய சில மக்கள் இன்னும் அந்த அறிவு கூட பெறாத ஒரு சூழ்நிலையில் தான் இருந்து வருகின்றார்கள். உண்மையிலேயே வேதனைக்குண்டான ஒன்று. அல்லாஹ் அனுமதித்த, மார்க்கம் அனுமதித்த காரணங்கள் இருக்கின்றது, தவறே அல்ல. ஆனால் உடல் ஆரோக்கியம் பெற்றிருக்கக்கூடிய, உலகத்திற்காக எத்தனை தூரங்கள் ஓடக்கூடிய, எவ்வளவு பெரிய தியாகத்தை செய்யக்கூடிய நமக்கு அல்லாஹ்விற்காக நம்மின் மீது கடமையாக்கப்பட்ட ரமலானிய உன்னதமான ஒரு அமலை கூட நிறைவேற்ற முடியாத ஒரு சூழலில், குறிப்பாக பர்ச்சேஸுக்காக இளைஞர்கள் கூட, பர்ச்சேஸ் அப்படிங்கிற பேரில் ஒரு நாள் முழுக்க போகிறாங்க. அதற்காக இளைஞர்கள் கூட உன்னதமான கடமையை விட்டுவிட்டு வெளியில் செல்வது உண்மையிலேயே யார் கற்றுக் கொடுத்த நாகரீகம், இது யார் நமக்கு சொல்லித்தந்த ஒரு அடிப்படை, நன்கு சிந்திக்க வேண்டும். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலான் இன்னும் முடிவு பெறவில்லை, ரமலான் இன்னும் நிறைவு பெறவில்லை. இன்னும் சொல்ல போனால் ரமலானிய முக்கியமான பகுதியையே சமுதாயம் இப்பொழுதுதான் தொட்டிருக்கின்றது. ரமலானிய முக்கியமான பகுதியே இப்பொழுதுதான் தொட்டிருக்கின்றோம். எனவே ரமலானுடைய கடைசி பகுதி எழுத்துக்கும் மினன்னார், நரகிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்வதற்குண்டான ஒரு பகுதியாக இஸ்லாம் நமக்கு காட்டித்தரும். அந்த அடிப்படையில் தான் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயம் ரமலானுடைய கடைசி பகுதிகளை எந்த ரீதியிலும் வீணடித்து விடக் கூடாது என்பதற்காகத்தான்
நமது அமல்களை பரிபூர்ணப்படுத்துவதற்குண்டான ஒரு மிகப்பெரிய முன்னோடியாகத்தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு அமலை கற்றுத் தருவார்கள், இஅ்திகாஃப். இஅ்திகாஃப் காரணம் உலகத்தினுடைய அத்துணை விதமான சிந்தனைகளிலிருந்து நம்மை பாதுகாத்து, தவறான பேச்சுக்களிலிருந்து, உலகத்தின் பேச்சுக்களிலிருந்து, உலகத்தினுடைய சிந்தனைகளிலிருந்து நம்மை முழுக்க முழுக்க தடம் மாற்றி, நமது உள்ளத்தின் ரீதியாக அத்துணை விதமான இடர்களை கடைந்து, முழுக்க முழுக்க பள்ளியில், அந்த பள்ளியிலும் அவர்களுக்கென ஒதுக்கப்பட்ட தனிப்பட்ட ஒரு இடத்தில் அல்லாஹை குறித்து மட்டுமே யோசிப்பதற்கு, அல்லாஹை குறித்து மட்டுமே சிந்திப்பதற்கு, ரமலானை நோன்புகளை பாக்கியமாக கழிப்பதற்கு எந்த ரீதியிலும் ரமலானிய கடைசி தருணங்கள் ஒரு பொழுது கூட வீணாகிவிடக் கூடாது என்பதற்காக நபிகள் பெருமானார் ஷரியத் நமக்கு அறிமுகப்படுத்திய ஒரு அமல் தான் இஅ்திகாஃப். இந்த சமுதாயத்தில் பலர்களுக்கு அதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்க பெறவில்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாழ்க்கையில் ஒரு முறையாவது அந்த இஅ்திகாஃபை நமது வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தரணும். காரணம், அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு ஹிஜ்ர் செய்த பிறகு தனது மரணம் வரை, ஒரு வருடம் கூட விட்டுவிடாத ஒரு அமல் இஅ்திகாஃப். அண்ணன் பெருமானாருடைய அத்துணை வழிகாட்டுதலையும் அத்துணை சுன்னத்தையும் வாழ்க்கையில் கடைபிடித்துத்தான் இன்ஷா அல்லாஹ் மௌத்தை சந்திக்க வேண்டும். அதற்கு இந்த இஅ்திகாஃப் ஒரு காரணமாக இருக்க வேண்டும். அண்ணன் பெருமானார் காட்டி தந்த ஒரு சுன்னத்தும் ஒரு அமலும் என் வாழ்க்கையில் இடம்பெறாமல் இருந்ததே இல்லை யா அல்லாஹ் என்று நமது உடம்பு நாளை அல்லாஹ்விடத்தில் சாட்சி பகர வேண்டும். அதற்கு இந்த இஅ்திகாஃப் ஒரு காரணமாக அமைய பெற வேண்டும். இறைவா, எங்கள் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த இஅ்திகாஃபை கட்டமைத்தார்களோ அந்த இஅ்திகாஃபை வாழ்க்கையில் ஒரு முறை நான் நிறைவேற்றி விட்டேன் என்கின்ற ஒரு பெயரோடு, ஒரு பெருமையோடு அல்லாஹ்வின் சன்னிதானத்தில் நாம் நிற்க வேண்டும். அதற்குண்டான உறுதிமொழிகளை ஏற்றுக்கொள்வோம். வருஷம் வயசானவங்க இருக்கிறாங்க, சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்க, யாரோ இருக்கிறாங்க இல்ல, எல்லோருக்கும் பொறுப்பு இருக்குது. சமுதாயத்தினுடைய எல்லோருக்கும் பொறுப்பு இருக்குது. தயவு கூர்ந்து மௌத்திற்கு முன்பாக இஅ்திகாஃப் இல்லாமல் இன்ஷா அல்லாஹ் மரணிக்க மாட்டேன், யா அல்லாஹ் மரணத்தை தந்து விடாதே என்கின்ற ஆசையோடு வாழ பழகிக்கொள்வோம். காரணம், நமது ரமலானிய நோன்பு இருந்து கொண்டு வெளி உலகத்திற்கு சென்றால் சில நேரங்களில் சிலரை சந்திக்க வேண்டி வரும், கொடுக்கல் வாங்கல் வரும், பொய் பேச வேண்டிய தேவை வரும். ஒரு இஅ்திகாஃபை இருந்து பார்ப்போம். உலகத்தின் அத்தனை உறவுகளை, உலகத்தின் அத்தனை தொடர்புகளை, ஏன் மிகப்பெரிய ஷைத்தானை போனை எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு நாள் இருந்து பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ், அந்த ஒரு நோன்பு அல்லாஹ் கிட்ட பேசும், யா அல்லாஹ் இஅ்திகாஃப் இருந்தா பரிசுத்தமான நோன்பு. எனவே கண்ணியம் புரிந்தவர்களே, இஸ்லாம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அமலை நமக்கு வீணாக காட்டித் தரவில்லை. தயவு கூர்ந்து நமது நோன்பை பாதுகாப்பதற்கு இஅ்திகாஃபை வாழ்க்கையில் ஒரு முறையாவது இருக்க வேண்டும் என்கின்ற உயரிய எண்ணத்தை நாம் மேற்கொள்வோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரமலானிய காலங்கள் முழுக்க பாக்கியமான முறையில் அவன் பொருந்திக் கொள்ளக்கூடிய ரீதியில் நாம் அமல்கள் செய்து அவனது திரு பொருத்தத்தை பெறுவதற்குண்டான நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. வாஹிரு தஅவாஹும் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.